ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. நீங்க இன்னைக்கு எதுக்காக டியூட்டிக்கு போனீங்க? நீங்க வீட்லயே இருந்திருந்தா இங்க நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. என்ன துளசி, அபி விஷயத்த சொல்றியா? அக்கா, அபி விஷயம்தான். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அபிதான் எனக்கு எல்லா விஷயத்தையும் மெசேஜ் பண்ணி சொன்னான். ஓ, நான் என்னதான் வெளிய காட்டிக்கலனாலும் அபி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பதான் அதெல்லாம் சரியாகி மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, ஆமா. ஒரு பெரிய பாரமே இறங்குன மாதிரி இருக்குக்கா. இந்த நேரத்துல நான் அபி கூட இருக்கிறத விட நீங்க இருந்தா அவ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இல்ல துளசி, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி தர அந்த அக்யூஸ்ட பிடிக்கிற வரைக்கும் என்னால வீட்டுக்கு வர முடியாது. அதனால நீயே ஈஸ்வரியா நடிச்சிட்டு. என்னக்கா நீங்க எப்படி சொல்றீங்க? ஆமா துளசி, இப்போதைக்கு நமக்கு வர வழி இல்ல. கிரிஜா விஷயத்துல நீ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சின்னையாவுக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நீ நடந்துக்கணும். நான் இப்போ அந்த அக்யூஸ்ட தேடிதான் போறேன். வந்து நானே உனக்கு ஃபோன் பண்றேன், சரியா? சரிக்கா, வச்சிடுறேன். சரி, பத்ரம். இவங்க எப்ப வந்தாங்கன்னு தெரியலையே. அபியை பத்தி யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அக்கா கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தத சின்னையா கேட்டுட்டாக போல இருக்கு. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன ஈசு, வழக்கமா நான் தான் அந்த மருதமுத்து பையன் போன் பண்ணா இப்படி திரு முடிச்சுக்கிட்டு இருப்பேன். நீ என்ன அதே மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிற? இங்க பாரு, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தன்றத உண்மையை என்கிட்ட சொல்லணும். உண்மையை மட்டும்தான் என்கிட்ட சொல்லணும். ஏன்னா நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஈசு முழிக்கிற? நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த நான் சொல்லட்டுமா? சின்னையா, இரு இரு, எதுக்கு திக்கி திணற? கதிர் திருந்திட்டான், அபி அவளை மன்னிச்சுட்டான்னு உன் அத்தை மாமா கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருந்த. எனக்கு தெரியும் சார், உன் தியாக மாமா கிட்டயும் வைஜெயந்தி அத்தை கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த. எப்படி சார் உன் சின்னையா கரெக்டா கண்டுபிடிச்சடா? ஐயோ சின்னையா, நீங்க இப்படி கரெக்டா கண்டுபிடிப்பீன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க வேற லெவல் சின்னையா. நீங்க மட்டும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உங்க துப்பறியும் குணத்துக்கும் நீங்களும் என்ன மாதிரியே IPS ஆயிருப்பீங்க. அப்படியா? ஒரே வீட்ல 2 IPS இருந்திருப்போம். இப்படி படிக்காம விட்டு படிக்காத மேதை ஆயிட்டீங்களே சின்னையா. நிஜமாதான் சொல்றியா ஈசு? ஆமா சின்னையா, நீங்க மட்டும் படிச்சிருந்தா இந்த வீட்ல ஈஸ்வரி IPS, அழகு சுந்தரம் IPSன்னு 2 பேரும் IPS தான் இருந்திருப்போம். அது மிஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஈசு, என்ன வச்சு நீ எதுவும் காமெடி பண்ணலையே? ஐயோ சேச்சே, உங்களை வச்சு காமெடி எல்லாம் பண்ண முடியுமா சின்னையா? நான் சொல்றது ஃபேக்ட் சின்னையா. இப்ப நம்மள உண்மையிலேயே பாராட்டுறாளா இல்ல பொய் சொல்றாளான்னு தெரியலையே. ஆஹா, இருந்தாலும் அழகு சுந்தரம் IPS நல்லாதான் இருந்திருக்கும்ல. எங்க படிச்ச? நீதான் படிக்கலையே. ஏங்க, ரத்னவேல் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரும் நமக்கு எதிரா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் பழி தீர்க்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். என்ன செய்யணுங்கிற? நான் சொல்ற மாதிரி அந்த வசுந்தராக்கு போன் போட்டு பேசுங்க. இந்தாங்க, வசுந்தராக்கு போன் போடுங்க. கிரிஜா, இந்த ஈஸ்வரி இப்ப எங்க இருக்கா? ஒருவேளை ஈஸ்வரி வசுந்தரா கூட இருந்தா நான் மாட்டிப்பேனே. அதெல்லாம் மாட்ட மாட்டீங்க. ஈஸ்வரியும் அழகும் அழகு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த அபிதா எப்பவும் வசுந்தரா கூட இருப்பா. அவ இப்போ கதிர் கூட இருக்கா.
அதனால வசுந்தரா தனியா தான் இருக்கா. நான் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். நீங்க தைரியமா போடுங்க. சரி. யாரு? ஹலோ, யார் பேசுறது? இங்க அழகு ஈஸ்வரி எல்லாம் இல்ல, நான் தூங்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் ஃபோன் பண்ணீங்க? அக்கா அக்கா, நான் உன் தம்பி பேசுறேன்க்கா. தம்பியா? ஆமாக்கா, உன் தம்பி தான்க்கா பேசுறேன். இல்லையே, எனக்கு தம்பி இருக்கிறதா ஈஸ்வரி சொல்லவே இல்லையே. அக்கா, உன்னை என்னை பிரிச்சது அந்த ஈஸ்வரி தான்க்கா. அவ எப்படி என்ன பத்தி உன்கிட்ட போய் சொல்லுவா? ஏக்கா, ஈஸ்வரி தான் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு நினைக்கிறான்னா நீ இப்படி ஒரே அடியா தம்பியை மறந்துட்டியேக்கா. தம்பி தம்பி, அழாத அழாத. இங்க பாரு, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லதான். எனக்கு ஒரு பையன் அழகு இருக்கான், ஈஸ்வரி இருக்கா, அவ்வளவுதான். சொல்ல மறந்துட்டேன். அபி இருக்கா, அதுக்கப்புறம் ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணும் இங்க இருக்கு. இல்ல 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 இல்ல, ஞாபகம் வந்துருச்சு. இங்க இந்த வீட்ல என்ன கொலை பண்றதுக்குன்னே ஒரு பொம்பளை சுத்திக்கிட்டு இருக்கா. அவ பேரு கிரிஜா. அவளுக்கு ஒரு புருஷனும் இருக்கான். ஆனா அவ பேரு, அது அவ புருஷன் பேரு தான் ஞாபகம் இல்ல. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா யாரையும் எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன தப்பா? அத்தை, போன கொடுங்க, போன கொடுங்க. யாரு? என்னோட தம்பியா? யாரோ என் தம்பின்னு சொல்லி கால் பண்றாங்க. தம்பியா? இருங்க, இப்ப பேசுங்க, பேசுங்க. தம்பி, சொல்லுப்பா. அக்கா, உன்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமாக்கா? நீ இப்படி பழைய ஞாபகங்களை எல்லாம் மறந்து இருக்கிறதுக்கு அத்தனைக்கு அந்த ஈஸ்வரி தான்க்கா காரணம். பாவம்க்கா அழகு சுந்தரம் ஒரு அப்பாவிக்கா. நம்ம சொத்துக்காக அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை இப்படி ஆக்கி என்னையும் என் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டு நம்ம சொத்தையெல்லாம் சுருட்டிட்டாக்கா. அப்போ ஈஸ்வரி நல்லவ இல்லையா? ஐயோ, சத்தியமா இல்லக்கா, அவன் நல்லவளே இல்லக்கா. நம்ம மாமாவை கொன்னது கூட அந்த ஈஸ்வரி தான்க்கா. அவதான் ரத்னவேல் பாண்டி மாமாவை கொலை பண்ணி போட்டு அந்த பழிய தூக்கி ஏமால போட்டாக்கா.